அபர்ணா அந்த சிறிய அறையின் மூலையில் இருந்த பழைய கண்ணாடி முன்னால் வந்து நின்றாள். கலைந்திருந்த தன் முடியை மெதுவாக ஒதுக்கிவிட்டு கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தையே உற்று பார்த்தாள். 20 ஆண்டுகளை கடந்த அந்த முகத்தில் சோர்வும் அதைவிட ஆழமான ஒரு மௌன வலியும் மட்டுமே தேங்கி இருந்தன. என் மேல் என்ன குறை? நான் ஏதேனும் பாவம் செய்து விட்டேனா? இந்த விடை தெரியாத கேள்வி அவளுக்கு விபரம் தெரிந்த நாள் முதலே அவளது நெஞ்சுக்குள் ஒரு முல்லை போல குத்தி கொண்டிருப்பதுதான். அவள் பிறந்த வீடும் அவளது அம்மா மங்களமும் அவளை ஒருபோதும் பட்டினி போட்டதில்லை. உரிய வயதில் நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கவும் தவறவில்லை. அவளுக்கு தேவையான ஆடைகளையும் உணவையும் மங்களம் தன் கணக்குப்படி குறைவின்றி செய்துதான் வந்தார். ஆனால் மனித வாழ்விற்கு வெறும் சோறும் துணியும் மட்டுமே போதுமானதா என்ன? எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனித ஜீவனுக்கு ஏங்கும் ஒரு துளி அன்பும் ஏக்கம் தீர்க்கும் சொந்தமும் அல்லவா அவளுக்கு கிடைக்காமல் போனது. அபர்ணா பிறந்து 3 வருடங்கள் கழித்து அந்த வீட்டிற்குள் திவ்யா பிறந்தாள். திவ்யா பிறந்தது முதலே அந்த வீட்டின் ஒட்டுமொத்த பார்வையும் கவனமும் அவளை நோக்கியே திரும்பின. திவ்யா பிறப்பிலேயே துருதுருப்பானவள். சற்றே அசைந்தாலும் வீடே சிரிக்கும்படி சத்தமிட்டு விளையாடுபவள். வீட்டிற்கு எந்த ஒரு சொந்தக்காரர்கள் வந்தாலும் வாசல் படியை தாண்டியதும் அவர்கள் தேடுவது திவ்யாவை தான். அவளை அப்படியே கைகளில் வாரி அணைத்து மடியில் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள். மங்களமும் தன் சின்ன மகளின் ஒவ்வொரு அசைவிற்கும் அவளது மழலை சிரிப்பிற்கும் தன் வேலைகளை எல்லாம் மறந்து உருகி போவார். இதை பார்த்து தூர நின்று ஏங்கும் அபர்ணாவும் ஒரு குழந்தைதானே. அவளது பிஞ்சு மனமும் அம்மா தன்னை ஒரு முறை ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொள்ள மாட்டாளா? தன் தலையை கோதி காரணமே இல்லாமல் என் செல்ல பெரிய மகள் என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளா என்று ஏங்கி தவிக்கும். ஆனால் மங்களத்தின் கைகள் அபர்ணாவை அப்படி அணைத்தது மிக மிக அரிது. வீட்டில் சிறு தவறு நேர்ந்தாலும் அந்த பழி உடனடியாக அபர்ணாவின் மேல் விழுந்துவிடும். அபர்ணா, நீ பெரியவள், கொஞ்சம் பொறுப்பா புத்தியோட நடந்து கதறியாதா என்று மங்களத்தின் குரல் சாட்டையாய் வீசும். ஆனால் அதே தவறை திவ்யா செய்தால் மங்களம் அதை லேசான புன்னகையோடு கடந்து போவார். விடுங்கப்பா, அவ இன்னும் சின்ன குழந்தை, போக போக எல்லாம் பழகிடுவா என்பார். இந்த 3 வருட வயது வித்தியாசம் ஒரு குழந்தையின் சிறு பிள்ளைத்தனத்தை இவ்வளவு சீக்கிரம் பறித்து விடுமா என்று அபர்ணாவால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்பா சுந்தரம் 2 மகள்களையும் தன் உயிராகவே நினைத்தார். சமமாகவே நடத்தவும் விரும்பினார். அபர்ணா முகம் வாடி அமர்ந்திருக்கும் போதெல்லாம் மங்களத்திற்கு தெரியாமல் அவளுக்கு பிடித்த மிட்டாய்களை வாங்கி வந்து தருவார். மாலை நேரத்தில் அவளை தனியாக வெளியே அழைத்து சென்று பேசி ஆசுவாசப்படுத்துவார். ஆனால் சுந்தரம் இயல்பிலேயே மிகவும் அமைதியானவர். வீட்டில் வீணான வாக்குவாதங்களையோ சண்டைகளையோ அவர் விரும்புவதில்லை. ஒருவேளை அந்த அமைதியே தன் கண் முன்னால் தன் மூத்த மகளுக்கு நடக்கும் அநீதியை மங்களத்திடம் தட்டி கேட்கும் துணிச்சலை அவருக்கு தராமல் போயிருக்கலாம். அபர்ணாவும் யாரிடமும் எதையும் புகாராக சொன்னதில்லை. நான் இன்னும் நல்ல பிள்ளையாக மாற வேண்டும், இன்னும் நன்றாக படிக்க வேண்டும், அம்மா சொல்லும் பேச்சையெல்லாம் கேட்டு வீட்டு வேலைகளில் உதவி செய்தால் என்றாவது ஒரு நாள் அம்மா என்னை திவ்யாவை பார்ப்பது போன்ற அதே அன்பான பார்வையோடு பார்ப்பாள் என்று அபர்ணா தனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டாள். ஆனால் சில மனிதர்களின் அன்பு நம் உழைப்பை பொறுத்து அமைவதில்லை, அவர்களின் குறுகிய எண்ணங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது என்ற கசப்பான உண்மையும் அவளுக்கான உண்மையான சோதனை காலம் இனிமேல் தான் தொடங்க போகிறது என்பதும் அப்போது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. அபர்ணாவுக்கு அன்று பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது கால்கள் தரையில் பாவவில்லை. காற்றில் மிதப்பது போன்ற ஒரு பரவசம். அவள் 1ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலம் அது. அன்று வகுப்பறையில் ஆசிரியை கேட்ட கணித புதிர்களுக்கெல்லாம் எல்லாரையும் விட முந்திக் கொண்டு சரியாக விடையளித்திருந்தாள். அவளது திறமையை பாராட்டி ஆசிரியை அவளது நோட்டு புத்தகத்தின் முதல் பக்கத்தில் சிவப்பு மையினால் ஒரு பெரிய ஸ்டார் வரைந்து கீழே வெரி குட் என்றும் எழுதியிருந்தார். பள்ளி பேருந்திலிருந்து இறங்கியதுமே பையை இறுக கட்டிக்கொண்டு வீட்டு வாசலை நோக்கி ஓடினாள். அவளது பிஞ்சு நெஞ்சுக்குள் ஒரே ஒரு ஆசைதான் அலைமோதியது. இந்த விசேஷமான நட்சத்திரத்தை அம்மாவிடம் காட்ட வேண்டும். எப்போதும் திவ்யாவை மட்டுமே பாராட்டும் அம்மா இன்றாவது தன் திறமையை பார்த்து வியந்து தன்னை தூக்கி அணைத்து கொள்ள மாட்டாளா என்ற ஏக்கம் அவளை வேகமாக ஓட வைத்தது. அம்மா அம்மா என்று மூச்சிறைக்க கூவிக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தாள். சமையலறையில் ஏதோ வேலையாக
இருந்த மங்களம், ஏன் இப்படி கத்திக்கிட்டு வர, பையை கலட்டி வை என்றார் அதட்டலாக. அபர்ணா அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் பிஞ்சு விரல்களால் அந்த நோட்டு புத்தகத்தை விரித்து மங்களத்தின் முகத்திற்கு நேரே நீட்டினாள். அம்மா, இங்க பாருங்க, இன்னைக்கு கிளாஸ்ல நான் தான் எல்லா கேள்விகளுக்கும் கரெக்டா பதில் சொன்னேன்னு மிஸ் எனக்கு பெரிய ஸ்டார் வரைஞ்சு தந்திருக்காங்க என்றாள். அவளது கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. அம்மாவின் முகத்தில் வரப்போகும் அந்த பெருமித புன்னகைக்காக அவள் காத்திருந்தாள். ஆனால் மங்களம் சமையல் கரண்டியை கையில் பிடித்தபடியே அந்த புத்தகத்தை ஒரு நொடி அலட்சியமாக ஏறிட்டு பார்த்தார். அவளது மகிழ்ச்சி அவரை சற்றேனும் தொட்டதாக தெரியவில்லை. சரி, ஏதோ மார்க் வாங்கியிருக்க, அதுக்கு எதுக்கு இப்படி குதிக்கிற? போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கை கால் கழுவிட்டு வா போ என்று ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தார். அபர்ணாவின் நீட்டப்பட்ட கைகள் அப்படியே காற்றில் உறைந்து போயின. அவளது முகத்தில் இருந்த ஒட்டுமொத்த பிரகாசமும் சட்டென்று மறைந்தது. அந்த சிறிய சிவப்பு நட்சத்திரம், அவளுக்கு உலகிலேயே ஆக சிறந்த பரிசாக தெரிந்த அந்த பாராட்டு அம்மாவின் ஒற்றை வார்த்தையில் வெறும் காகித கிறுக்கலாக மாறி போனது. மௌனமாக புத்தகத்தை மூடி நெஞ்சோடு அணைத்தபடி தன் அறைக்கு சென்றாள். அவள் உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வருவதற்குள் திவ்யா மழலையர் பள்ளியிலிருந்து திரும்பும் சத்தம் கேட்டது. வாசல் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதுமே சமையலறையிலிருந்து பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தார் மங்களம். வாசலிலேயே நின்று, வந்துட்டியா என் செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டி, இன்னைக்கு ஸ்கூல்ல என்னென்ன பண்ணுச்சு என்று கொஞ்சியபடியே திவ்யாவை வாரி அணைத்து தன் இடுப்பில் தூக்கி கொண்டார். திவ்யா தன் மழலை மொழியில் தனக்கு இன்று பள்ளியில் ஒரு சாக்லேட் கொடுத்தார்கள் என்றும் தோழியோடு விளையாடினேன் என்றும் எதையோ கை கால் அசைத்து கூறினாள். அதை ஏதோ உலக மகா சாதனையை கேட்பது போல மங்களம் கண் கொட்டாமல் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார். அவளது கன்னங்களை கிள்ளி முத்தமிட்டார். அரை வாசலின் தூணுக்கு பின்னால் மறைந்து நின்று அபர்ணா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கைகளில் இன்னும் அதே நோட்டு புத்தகம் அப்படியே இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு அவளுக்கு பேரானந்தத்தை தந்த அந்த நட்சத்திரத்தின் பிரகாசம் இப்போது அவளது கண்களில் இருந்து வலிய தொடங்கிய கண்ணீரால் முற்றிலும் மங்கி போனது. அவள் அழுது கொண்டே தன் அறைக்கு திரும்பி அந்த புத்தகத்தை பையில் ஆழத்தில் ஒளித்து வைத்தாள். நம்முடைய மகிழ்ச்சிகளால் இங்கு யாருக்கும் எந்த பயனும் இல்லை. நாம் எதை சாதித்தாலும் அம்மாவுக்கு அது பெருமையாக தெரியாது என்ற கசப்பான பாடம் அவளுக்கு மிக சிறிய வயதிலேயே புகட்டப்பட்டது. அன்றிலிருந்து பள்ளியில் தனக்கு கிடைக்கும் எந்த ஒரு பாராட்டையும் மகிழ்ச்சியையும் அம்மாவிடம் காட்டுவதை நிறுத்தி தனக்குள்ளேயே ஆழ புதைத்து கொள்ள பழகினாள் அபர்ணா. 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே அமர்னாவின் பிஞ்சு கரங்களில் வீட்டு வேலைகள் அனைத்தும் பழகிவிட்டன. அவளது வயது குழந்தைகள் மாலையில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பியதும் பைகளை கலற்றி போட்டுவிட்டு விளையாட ஓடும். ஆனால் அபர்ணாவுக்கு வீடு திரும்பிய உடனே வேலைகளின் பட்டியல் காத்து கொண்டிருக்கும். தெரு முனையில் இருக்கும் பொது குழாயில் இருந்து குடம் குடமாக தண்ணீர் எடுத்து வருவது அவளது முக்கிய கடமையாக இருந்தது. அவளது சிறிய உடம்பிற்கு அந்த தண்ணீர் குடத்தின் கனம் தாங்க முடியாததாக இருந்தாலும் பற்களை கடித்தபடி அதை சுமந்து வருவாள். அது மட்டுமின்றி தன் தங்கை திவ்யாவின் பள்ளி பையை அடுக்குவது, அவளது உடைகளை எடுத்து வைப்பது என எல்லாவற்றையும் அபர்ணாவே செய்ய வேண்டியிருந்தது. மாலை நேரத்தில் தெருவில் அவளது தோழிகள் அனைவரும் ஒன்று கூடி பாண்டி, கண்ணாமூச்சி என உற்சாகமாக விளையாடத் தொடங்குவார்கள். அவர்கள் விளையாடும் சத்தம் ஜன்னல் வழியே அபர்ணாவின் காதுகளில் விழும்போது அவளது மனமும் துள்ளும். ஆசையோடு தன் தோழிகளுடன் விளையாட போக வாசலை நோக்கி அடியெடுத்து வைக்கும் போதெல்லாம் பின்னால் இருந்து ஒரு குரல் அவளை தடுத்து நிறுத்தும். எங்க கிளம்பிட்ட? வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? முதல்ல தண்ணி பிடிச்சு வச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வை, அப்புறமா விளையாட போகலாம். நீ பெரியவள், உனக்கு பொறுப்பு வேணாமா என்ற அம்மாவின் அதட்டல் குரல் அவளது கால்களை அங்கேயே கட்டி போடும். அதே நேரத்தில் அவளது தங்கை திவ்யாவுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இருக்கவில்லை. அவள் தன் பள்ளி பையை அப்படியே சோபாவில் தூக்கி போட்டுவிட்டு எந்த தடையுமின்றி தெருவெல்லாம் ஓடி பிடித்து விளையாடி திரிவாள். அவளை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள், எந்த வேலையையும் செய்ய சொல்ல மாட்டார்கள். திவ்யா சுதந்திரமாக ஓடி விளையாடுவதையும் தான் மட்டும் வீட்டின் 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடப்பதையும் பார்க்கும் போது அபர்ணாவின் நெஞ்சு வலியால் கனக்கும். பெரியவளாக பிறந்தது நான் செய்த குற்றமா? ஏன் எனக்கு மட்டும் இந்த சுமை
என்ற கேள்விகள் அவளது பிஞ்சு மனதை ரணமாக்கின. பகலெல்லாம் தன் ஏக்கங்களை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மௌனமாக வேலை செய்யும் அபர்ணா இரவு வந்ததும் யாருக்கும் தெரியாமல் போர்வையை தலைப்பகுதியாக இழுத்து போர்த்து கொள்வாள். பெரியவள் என்ற அந்த ஒரே வார்த்தை தன் சிறு வயது சந்தோஷங்களை எப்படி பறித்து கொண்டது என்பதை நினைத்து பல இரவுகளில் தலையணை நனையும்படி அழுது கொண்டே உறங்கி போனாள். பள்ளியில் வருடாந்திர விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. சிறு வயதிலிருந்தே தனக்குள் இருந்த ஏக்கங்களையும் கற்பனைகளையும் வண்ணங்களாக மாற்றி பழகியிருந்த அபர்ணா அந்த போட்டியில் முழு ஈடுபாட்டோடு கலந்து கொண்டாள். பல பள்ளிகளிலிருந்து வந்திருந்த நூற்றுக்கணக்கான திறமையான மாணவர்களுக்கு மத்தியில் அபர்ணா வரைந்த ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்தது. பரிசளிப்பு விழாவில் அவளது பெயரை மேடையில் அறிவித்த போது அவளுக்குள் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவளது உயரத்திற்கு இணையாக இருந்த ஒரு பெரிய பளபளக்கும் தங்க நிற கோப்பையை ஒரு கைகளாலும் பெருமையோடு ஏந்தி கொண்டு அதை தன் அம்மாவிடம் காட்டி பாராட்டு பெற வேண்டும் என்ற துடிப்போடு வீடு நோக்கி ஓடி வந்தாள். மூச்சிரைக்க வாசலுக்குள் நுழைந்தவள், அம்மா, எனக்கு ஓவிய போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்குமா என்று உற்சாகமாக கத்தினாள். அம்மா அப்போது திவ்யாவை தன் மடியில் உட்கார வைத்து மிக மென்மையாக அவளுக்கு தலைவாரி கொண்டிருந்தார். அபர்ணாவின் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவர் அவளது கையில் இருந்த அந்த பிரம்மாண்டமான கோப்பையையோ அவளது முகத்தில் இருந்த சாதனை பெருமிதத்தையோ உற்று நோக்க கூட இல்லை. நல்லது, அதை அங்கே மேஜை மேல வை. அப்படியே போய் ட்ரெஸ் மாத்திட்டு அடுப்பங்கரையில இருக்கிற பாத்திரங்களை விளக்கு என்று ஒற்றை வரியில் தன் பேச்சை முடித்து கொண்டு மீண்டும் திவ்யாவின் கூந்தலை பின்னுவதில் கவனம் செலுத்தினார். அபர்ணாவின் முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே உறைந்து போனது. தன் கைகளில் இருந்த கோப்பையின் கனத்தை விட அம்மாவின் அந்த ஒற்றை வார்த்தையின் அலட்சியம் அவளது இதயத்தில் பல மடங்கு கனமாக இறங்கியது. கண்ணீரை அடக்கி கொண்டு அந்த கோப்பையை வரவேற்பறை மேஜையின் ஒரு ஓரத்தில் வைத்தாள். அதே நாள் மாலை பள்ளி முடிந்து வந்த திவ்யா வீட்டிற்குள் நுழையும் போதே ஆரவாரம் செய்து கொண்டு வந்தாள். அவள் கையில் ஒரு காகிதம் இருந்தது. அது ஒரு சாதாரண போட்டியில் பங்கேற்றதற்கான பாராட்டு சான்றிதழ் மட்டுமே. ஆனால் அதை திவ்யா நீட்டிய உடனே அம்மா தன் கையில் இருந்த வேலைகளை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்தாள். ஆகா, என் செல்லக்குட்டி, சர்டிபிகேட் கிடைச்சிருக்கா என்று திவ்யாவை கட்டி அணைத்து அவளது கன்னங்களில் முத்தங்களை அள்ளி தெளித்தார். அது மட்டுமின்றி உடனே வாசலுக்கு ஓடி சென்று பக்கத்து வீட்டுக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு, பார்த்தீங்களா, என் சின்ன பொண்ணு ஸ்கூல்ல பிரைஸ் வாங்கி இருக்கா என்று பெருமையோடு காண்பித்து கொண்டாடினார். அன்று இரவு அவளுக்கு பிடித்தமான இனிப்பையும் செய்து கொடுத்தார். வீட்டின் ஒரு மூலையில் நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அபர்ணாவின் கண்கள் குளமாயின. திறமைக்கும் சாதனைக்கும் இங்கே மதிப்பில்லையா? அல்லது தான் பெரியவளாக பிறந்ததால் தன் சாதனைகள் கூட அம்மாவின் கண்களுக்கு சாதாரணமாக தெரிகிறதா என்று அவளுக்கு புரியவில்லை. நாட்கள் நகர்ந்தன. திவ்யாவின் அந்த சாதாரண சான்றிதழ் வீட்டின் மைய சுவரில் சட்டமிட்டு மாட்டப்பட்டது. ஆனால் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த அபர்ணா ஆசையோடு கொண்டு வந்த அந்த பெரிய தங்க நிற கோப்பை வரவேற்பறை மேஜையின் ஓரத்தில் யாருடைய கவனமும் ஈர்க்கப்படாமல் தூசியோடு அப்படியே உறங்கி கிடந்தது. அவளது பிஞ்சு மனதின் ஆசைகளும் திறமைகளும் அந்த தூசியோடு சேர்ந்து மெல்ல மெல்ல மங்கி போயின. அபர்ணா இப்போது 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். அவளது பள்ளிப்பை முற்றிலும் பழசாக்கி பக்கவாட்டு தையல்கள் எல்லாம் பிரிந்து புத்தகங்களின் பாரம் தாங்காமல் ஆங்காங்கே கிழிசல்களுடன் காணப்பட்டது. மழை காலங்களில் அந்த பைக்குள் தண்ணீர் கசிந்து புத்தகங்கள் நனைந்துவிடும் என்பதால் மிகவும் கவனமாகவே அதை கையாண்டு வந்தாள். அம்மா, பை ரொம்ப கிழிஞ்சிருச்சுமா, புதுசு ஒண்ணு வாங்கி தரீங்களா என்று அவள் கேட்கும் போதெல்லாம், இப்போதைக்கு இது ஓடுமே, இன்னும் கொஞ்ச நாள் வச்சுக்கோ என்ற அம்மாவின் வழக்கமான தட்டி கழிப்பே பதிலாக கிடைத்தது. இந்நிலையில் ஒரு நாள் மாலை பள்ளி முடிந்து வந்த திவ்யாவின் கைகளில் ஒரு புதிய பளபளக்கும் பள்ளிப்பை இருந்தது. அதில் அழகான கார்ட்டூன் பொம்மைகள் வரையப்பட்டு நவீன ஜிப்புகளுடன் மிகவும் அழகாக இருந்தது. அவள் துள்ளி குதித்து கொண்டே வீட்டுக்குள் ஓடி வந்து, அக்கா, பாத்தியா, அம்மா எனக்கு எவ்வளவு அழகான புதுப்பை வாங்கி தந்திருக்காங்கன்னு என்று பெருமையோடு காண்பித்தாள். அபர்ணா வியப்போடு அந்த பையை பார்த்து கொண்டிருக்கும் போதே திவ்யா அவளது பழைய தையல் பிரிந்த பையை பார்த்துவிட்டு, அக்கா, உன் பை ரொம்ப பழசா ஒரு பக்கமா கிழிஞ்சே போயிருக்கே, அம்மா உனக்கு புதுப்பை வாங்கலையா என்று எந்த உள்நோக்கமும் இன்றி அப்பாவியாக கேட்டாள். தங்கையின் அந்த கேள்விக்கு அபர்ணாவிடம் பதில் இல்லை. அவள் மௌனமாக
அம்மாவை திரும்பி பார்த்தாள். அப்போது அங்கிருந்த அம்மாவிடம், ஏமா அபர்ணா பைதான் ரொம்ப கிழிஞ்சிருக்கு, அவளுக்கு வாங்காம திவ்யாவுக்கு வாங்கி இருக்கீங்களே என்று பக்கத்து வீட்டு அக்கா தற்செயலாக கேட்டார். அதற்கு அம்மா சற்றும் யோசிக்காமல், அவளுக்கு இப்ப என்ன புது பை வேண்டி இருக்கு, இருக்கிற பை வச்சே வேலை நடக்குதுல்ல, பெரியவளாயிட்டா, இதையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரிய வேண்டாமா, சின்னவ கேட்டா அவளுக்கு இன்னும் விவரம் தெரியாது, அதான் வாங்கி தந்தேன் என்று சாதாரணமாக கூறிவிட்டு நகர்ந்தார். வேலை நடக்குதுல்ல என்ற அம்மாவின் அந்த வார்த்தைகள் அபர்ணாவின் நெஞ்சில் முள்ளாக குத்தின. தான் பெரியவள் என்பதால் தன் அத்தியாவசிய தேவைகள் கூட ஆடம்பரமாக தெரிகிறதா, தையல் பிரிந்த பையை சுமப்பது தன் கடமையா என்று அவளது மனம் கேள்வி எழுப்பியது. தன் செல்ல தங்கைக்காக அவளுக்குள் ஒரு புறம் சந்தோஷம் இருந்தாலும் அம்மாவின் பாரபட்சமான இந்த அன்பும் தன் தேவைகள் எப்போதும் அற்பமானவையாகவும் இரண்டாம் பட்சமாகவும் கருதப்படுவதும் அவளை ஆழமான ஏக்கத்தில் ஆழ்த்தியது. அன்று இரவும் கிழிந்த பையின் தையல்களை ஒரு நூலால் தைக்க முயன்றபடியே தன் கண்ணீரை யாரிடமும் காட்டாமல் மனதுக்குள்ளேயே அழுது தீர்த்தாள் அபர்ணா. அபர்ணாவுக்கு அது மிக முக்கியமான வருடம். 10ஆம் வகுப்பு பொது தேர்வு நெருங்கி கொண்டிருந்தது. அந்த வயதில் மற்ற மாணவிகளுக்கு மதிப்பெண் என்பது வெறும் எதிர்கால லட்சியம் சார்ந்ததாக மட்டுமே இருந்தது. ஆனால் அபர்ணாவுக்கு அது ஒரு வாழ்நாள் ஏக்கம். எப்படியாவது இந்த தேர்வில் மாபெரும் சாதனை படைத்து தன்னை எப்போதுமே அலட்சியப்படுத்தும் அம்மாவின் வாயால், உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குடா அபர்ணா என்ற ஒரே ஒரு வார்த்தையை கேட்டுவிட வேண்டும் என்று அவள் இரவும் பகலும் தூக்கத்தை மறந்து உழைத்தாள். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிரிலும் நடுங்கிக் கொண்டு படிக்க அமர்வாள். பள்ளி முடிந்து வந்ததும் அம்மாவின் வேலைகளுக்கு தோள் கொடுத்துவிட்டு இரவு எல்லாம் உறங்கிய பிறகும் ஒரு சிறிய விளக்கொலியில் நள்ளிரவு வரை புத்தகங்களோடு தான் கிடப்பாள். பல நாட்கள் புத்தகத்தின் மேல் தலை சாய்த்தபடியே கண்ணயர்ந்து போவாள். அப்படித்தான் ஒரு நாள் இரவு. அடுத்த நாள் பள்ளியில் நடக்கவிருந்த மிக முக்கியமான ஒரு மாதிரி திருப்புதல் தேர்வுக்காக அபர்ணா தீவிரமாக தயாரிப்பில் இருந்தாள். சமையலறையிலிருந்து மங்களத்தின் குரல் கணீர் என்று ஒலித்தது. அபர்ணா, கொஞ்சம் இப்படி சமையலறைக்கு வா. அபர்ணா புத்தகத்தை அப்படியே திறந்து வைத்துவிட்டு ஓடினாள். மங்களம் காய்கறி கூடை அருகே நின்று கொண்டிருந்தார். இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை, அப்புறம் அந்த மாவை தேய்ச்சி சப்பாத்தி போட்டுடு என்றார் கட்டளையிடும் தொனியில். அபர்ணா சற்றே தயங்கி, இல்லம்மா, நாளைக்கு காலையில ரொம்ப முக்கியமான டெஸ்ட் இருக்கு, இன்னும் 2 சாப்டர் தான் பாக்கி இருக்கு, இன்னும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் படிச்சுட்டு வந்து தேய்ச்சிடவாமா என்று மிகவும் கெஞ்சலாக கேட்டாள். ஆனால் அவளது வாக்கியம் முழுமையடைவதற்கு முன்பே மங்களத்தின் முகம் சுருங்கியது. படிப்பு எப்பவும் வரும், முதல்ல வீட்டு வேலையை கத்துக்கோ, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி போற இடத்துல இதுதான் கை கொடுக்கும், படிப்பு மட்டுமா சோறு போடும் என்று முகத்தில் அடித்தார் போல் பேசினார். அபர்ணா வேறு வழியின்றி தலையை குனிந்து கொண்டு காய்கறி கத்தியை கையில் எடுத்தாள். சரியாக அதே நேரத்தில் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த திவ்யா தன் கையில் மொபைல் போனுடன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து கொண்டே சமையலறை பக்கம் வந்தாள். அவளை பார்த்த உடனே மங்களத்தின் முகம் அப்படியே மலர்ந்தது. குரலில் அத்தனை மென்மை குடியேறியது. திவ்யா கண்ணா, நீ எதுக்கு இங்க வர்ற? உனக்கு தான் எக்ஸாம் டைம் ஆச்சே, நீ போய் தொந்தரவு இல்லாம அமைதியா உட்கார்ந்து நல்லா படி போச்செல்லம், உன்னோட படிப்பு தான் இப்போ நமக்கு முக்கியம் என்றார். காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்த அபர்ணாவின் கைகள் அப்படியே நின்றன. அவள் நிமிர்ந்து அம்மாவின் முகத்தை பார்த்தாள். அவளது நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு பாறை உடைந்து விழுவது போன்ற வலி. 7ஆம் வகுப்பு படிக்கும் திவ்யாவின் படிப்பு முக்கியம். ஆனால் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் தன் படிப்பு அம்மாவுக்கு அற்பமானதா என்ற கேள்வி அவளது தொண்டையை அடைத்தது. இருப்பினும் தன் தாயிடம் வாதாடி எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்தவளாய் தன் கண்களிலிருந்து எட்டி பார்த்த கண்ணீர் துளிகளை துடைத்து கொண்டு மௌனமாக சமையல் வேலைக்குள் மூழ்கினாள். அபர்ணா பெரியவள் என்ற சாபம் அவளது கனவுகளை சுட்டெரித்து கொண்டிருந்தது. அனைவரும் ஆவலோடும் பதற்றத்தோடும் எதிர்பார்த்து கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியாகும் அந்த நாளும் வந்தது. கணினி திரையில் தன் பதிவு எண்ணை உள்ளிட்டு முடிவுகளை பார்த்த அபர்ணாவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவள் எடுத்திருந்த மதிப்பெண்கள் அவளது கடின உழைப்பிற்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரமாக இருந்தது. ஆம், அவள் தன் பள்ளியிலேயே மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்திருந்தாள். பள்ளி வளாகமே அவளை கொண்டாடியது. தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் அவளது அப்பாவை தேடி வந்து கை குலுக்கி பாராட்டினார்கள். உங்க மகள் சாதாரண பொண்ணு இல்லைங்க, அவகிட்ட அசாத்தியமான திறமை இருக்கு, தயவு செஞ்சு அவளை மேற்கொண்டு நல்லா
படிக்க வையுங்கள். கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளாக வந்து உங்க குடும்பத்துக்கு பெருமை தேடி தருவாள் என்று நெகிழ்ச்சியோடு கூறினார். ஆசிரியர்களின் அந்த வார்த்தைகளை கேட்ட அப்பாவின் நெஞ்சம் பெருமிதத்தால் உப்பியது. வாழ்நாளில் எப்போதும் இல்லாத மகிழ்ச்சியோடு பெரிய இனிப்பு பெட்டி ஒன்றை வாங்கி கொண்டு வீட்டுக்குள் ஓடி வந்தார். வாசலில் நின்று கொண்டிருந்த அபர்ணாவை ஓடி சென்று அணைத்து கொண்டவர், என் தலையை நிமிர்த்திட்டடா என் செல்ல மகளே என்று கூறி ஆனந்த கண்ணீர் வடித்தார். தன் வாழ்நாளில் உழைத்த உழைப்புக்கெல்லாம் இன்று தன் மகள் மூலம் ஒரு விடிவு காலம் பிறந்துவிட்டதாக அவர் உணர்ந்தார். அப்பாவின் கைகளில் இருந்து இனிப்பை வாங்கி மங்களத்தின் வாயில் ஊட்ட சென்றார் அப்பா. ஆனால் மங்களத்தின் முகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியின் ரேகையும் தென்படவில்லை. மாறாக அவளது முகம் சுருங்கி இருந்தது. மௌனமாக இனிப்பை தட்டிவிட்டவர், இதுல என்ன பெரிய அம்பு எய்திட்டா இவ? இப்போதெல்லாம் காசு கொடுத்தா எல்லாரும் தான் மார்க் வாங்குறாங்க, இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு என்று அத்தனை பேர் முன்னிலையிலும் மிக அசட்டையாக கூறினார். அபர்ணாவின் இதயம் ஒரு கணம் சுக்குநூறாக உடைந்தது. தான் பெற்ற இந்த மாபெரும் வெற்றி கூட அம்மாவின் ஒரு வார்த்தையில் இவ்வளவு அற்பமாகி போனது என்று அவளது தொண்டை அடைத்தது. மறுநாள் அபர்ணா பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த விஷயத்தை கேள்விப்பட்டு உறவினர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் வாழ்த்து சொல்ல அவர்கள் வீட்டுக்கு திரண்டு வந்தனர். அவர்கள் அனைவரும் அபர்ணாவை சூழ்ந்து கொண்டு, எப்படிமா இவ்வளவு மார்க் எடுத்த, என்ன படிக்க போற என்று ஆர்வமாக விசாரித்து கொண்டிருந்தனர். அதை சற்றும் சகித்து கொள்ள முடியாத மங்களம் உடனே குறுக்கிட்டு அபர்ணாவின் பேச்சை அப்படியே திசை திருப்பினார். சோபாவில் அமர்ந்து போன் பார்த்து கொண்டிருந்த தன் இளைய மகளை காட்டி, அதெல்லாம் விடுங்கப்பா, இவ ஏதோ புக்கை பார்த்து மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கிட்டா. ஆனா எங்க திவ்யா இருக்காளே, இவளை விட செம்ம ஷார்ப், உலக விவரம் எல்லாம் அவளுக்கு அத்துப்படி. படிக்க உட்கார்ந்தா ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் புடிச்சிடுவா. அவதான் பின்னாடி பெரிய ஆளா வரப்போறா பாருங்களேன் என்று திவ்யாவையே முன்னிலைப்படுத்தி பேசினார். வந்திருந்த உறவினர்கள் மங்களத்தின் இந்த பாரபட்சமான பேச்சை கேட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மௌனமாயினர். பாராட்டுகளை பெற வேண்டிய அந்த தருணத்திலும் தன் சொந்த தாயாலேயே ஓரங்கட்டப்பட்டு வீட்டின் ஒரு மூலையில் தனித்து நின்ற அபர்ணாவின் கண்களில் இருந்து கண்ணீர் மளமளவென்று சரிந்தது. மதிப்பெண்கள் தந்த பெருமையை விட மனிதர்களின் இந்த பாராமுகம் அவளுக்கு பெரும் சாபமாக தெரிந்தது. 10ஆம் வகுப்பை தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் அபர்ணா தன் கடின உழைப்பால் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருந்தாள். ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி கற்று தன் காலில் நிற்க வேண்டும் என்ற கனவு அவளது கண்களில் அலைமோதியது. ஆனால் விதி அவளது ஆசைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டது. சில மாதங்களாகவே அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவரால் தொடர்ந்து வேலைக்கு செல்ல முடியாததால் குடும்பத்தின் பொருளாதார நிலை தலைகீழாக மாறியது. தினசரி குடும்ப செலவுகளுக்கே திண்டாடும் நிலை ஏற்பட்டது. அப்படி ஒரு நாள் நள்ளிரவில் சமையலறையில் விளக்கு எரியும் சத்தம் கேட்டு அபர்ணா மெல்ல எழுந்தாள். அங்கே அப்பாவும் அம்மாவும் மௌனமாக உட்கார்ந்திருந்தனர். அப்பா மிகவும் தளர்ந்த குரலில், குடும்பத்துல இப்போ வருமானம் இல்ல மங்களம், ஆனா அபர்ணா ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கா, அவளை எப்படியாவது ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க வச்சிடணும் என்றார். அதற்கு மங்களம் சற்றும் யோசிக்காமல், நமக்கு இருக்கிற நிலைமையில 2 பேரையும் காலேஜ் அனுப்பி படிக்க வைக்க முடியாதுங்க, அதனால அபர்ணாவுக்கு ஏதாச்சும் சின்னதா செலவில்லாத பாராமெடிக்கல் கோர்ஸோ இல்ல டிப்ளமோவோ போதும், சீக்கிரம் முடிச்சுட்டு அவ ஏதாச்சும் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றட்டும். ஆனா திவ்யாவை நல்ல பெரிய காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கணும், அவ தான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும், அவகிட்டதான் அதுக்கான புத்திசாலித்தனம் இருக்கு என்று திட்டவட்டமாக கூறுவதை அபர்ணா மறைந்து நின்று கேட்டுவிட்டாள். அவளது இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. மறுநாள் காலை மங்களம் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது நேற்றிரவு பேசிய அதே விஷயத்தை மிக சாதாரணமாக அபர்ணாவிடம் வந்து சொன்னார். இந்த வருஷம் பெரிய காலேஜ் எல்லாம் வேணாம் அபர்ணா, பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் சின்ன கோர்ஸ்ல சேர்ந்துக்கோ என்றார். இத்தனை வருடங்களாக தனக்குள் பூட்டி வைத்திருந்த ஒட்டுமொத்த வலியும் ஏக்கமும் ஒரு சேர வெடிக்க அபர்ணா தன் அம்மாவின் கண்களை நேராக பார்த்து, ஏமா இப்போ என் இடத்துல திவ்யா இருந்தா அவளுக்கும் இதே முடிவை தான் எடுப்பீங்களா, அவளை இப்படித்தான் சின்ன கோர்ஸ்ல சேர சொல்வீங்களா என்று நெஞ்சு வெடிக்க கேட்டாள். மங்களத்தின் முகம் சினத்தால்
சிவந்தது. காரணம் இல்லாம சும்மா பேசாத அபர்ணா. திவ்யா தான் படிப்பில் கெட்டி. அவளுக்கு உலக விவரம் தெரியும். அவ பெரிய ஆளா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பெரியவள், குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்காம இப்படி சுயநலமா கேள்வி கேட்கிற பாத்தியா என்று வழக்கம் போல அவளது வாயை அடைத்தார். பெரியவள் என்ற வார்த்தை மீண்டும் ஒரு முறை அவளது கழுத்தை நெரித்தது. படிப்பில் தான் காட்டிய அத்தனை திறமைகளும் உழைப்பும் அம்மாவின் பாரபட்சமான அன்பிற்கு முன்னால் தோற்று போனதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் கனவுகளை எல்லாம் சுமந்து நின்ற அந்த நகரின் புகழ்பெற்ற கல்லூரி விண்ணப்ப படிவத்தை கைகளில் எடுத்தாள். கலங்கிய கண்களிலிருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் அந்த படிவத்தில் இருந்த அவளது புகைப்படத்தின் மேல் விழுந்து நனைத்தன. வேறு வழியின்றி அழுது கொண்டே அந்த விண்ணப்ப படிவத்தை மடித்து துணிகளுக்கு இடையில் இருந்த பீரோவில் அடிப்பகுதிக்குள் வைத்து பூட்டினாள் அபர்ணா. அவளது கல்லூரி பருவ கனவுகள் அந்த இருட்டு பெட்டிக்குள் என்றென்றைக்குமாக முடங்கி போயின. தன் உயர்கல்வி கனவுகள் பீரோவின் இருட்டு பெட்டிக்குள் முடங்கி போனாலும் தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படியே முடங்கிவிடக் கூடாது என்பதில் அபர்ணா மிகவும் தெளிவாக இருந்தாள். அழுகையும் ஏக்கமும் தனக்கு எந்த விடிவையும் தராது என்பதை உணர்ந்தவள் தன் சுய முயற்சியால் ஒரு கணினி மற்றும் கணக்கு பதிவியல் குறுகிய கால பயிற்சியில் சேர்ந்தாள். மிக குறைந்த கட்டணத்தில் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் அந்த படிப்பு அவளது புதிய பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. அதன் பின் அவளது வாழ்க்கை ஒரு இயந்திரத்தை போல சுழலத் தொடங்கியது. அதிகாலையிலேயே எழுந்து சமையல் மற்றும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்து விடுவாள். மதிய நேரத்தில் கணினி பயிற்சி மையத்திற்கு சென்று தீவிரமாக கற்றுக்கொள்வாள். மாலை நேரங்களில் ஒரு சிறிய கடையில் கணக்கு எழுதும் பகுதி நேர வேலையிலும் சேர்ந்தாள். காலை வேலை, மதியம் படிப்பு, மாலை வேலை என தன் உடலையும் மனதையும் வருத்தி கொண்டு ஓயாமல் உழைத்தாள். தூக்கமின்மையால் அவளது கண்கள் சோர்ந்திருந்தாலும் எப்படியாவது தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற அவளது லட்சிய வெறி அவளை தூங்க விடாமல் உந்தி தள்ளியது. அவளது அசாத்திய உழைப்பிற்கும் திறமைக்கும் விரைவில் பலன் கிடைத்தது. அந்த 6 மாத குறுகிய கால பயிற்சி முடிவடைவதற்கு முன்பாகவே அவளது கணினி மற்றும் கணக்கு பதிவு திறமையை பார்த்த ஒரு நல்ல தனியார் நிறுவனம் அவளுக்கு தட்டச்சு மற்றும் கணக்கு உதவியாளர் பணியை வழங்கியது. சிறிய வேலைதான் என்றாலும் அது அவளது உழைப்பிற்கு கிடைத்த முதல் பெரிய அங்கீகாரமாகும். மாத இறுதி வந்தது. தன் வாழ்நாளின் முதல் மாத சம்பள பணத்தை கைகளில் வாங்கிய போது அபர்ணாவின் கண்கள் பனித்தன. பல வருட அவமானங்களுக்கும் ஏளனங்களுக்கும் மத்தியில் தான் ஒரு சாதனையாளராக நிமிர்ந்து நிற்பதை உணர்ந்தாள். அந்த மகிழ்ச்சியோடு ஓடி வந்து தன் முதல் சம்பள பணத்தை அப்படியே தன் அம்மாவின் கைகளில் கொடுத்தாள். இன்றாவது அம்மாவின் முகத்தில் தனக்கான ஒரு சிறு அங்கீகாரமும் புன்னகையும் தோன்றும் என்று அவள் ஆவலோடு எதிர்பார்த்தாள். ஆனால் மங்களம் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு முகத்தில் எந்த ஒரு நெகிழ்ச்சியுமின்றி அதை அப்படியே எண்ணி பார்த்தார். பின்னர் அலட்சியமாக திரும்பி பீரோவை திறந்து அதற்குள் பணத்தை வைத்து பூட்டி கொண்டே, சரி, எப்படியோ ஒரு வேலை கிடைச்சிருச்சு, இனிமே மாசம் தவறாம வீட்டு செலவுக்கு பணத்தை கொடுத்துடு, குடும்ப பாரம் உனக்கும் இருக்குல்ல என்று மிக சாதாரணமாக கூறிவிட்டு சமையலறைக்குள் நகர்ந்தார். அம்மாவின் அந்த பாராமுகம் அவளது இதயத்தை மீண்டும் ஒரு முறை சுட்டெரித்தது. அப்போது படுக்கையில் உடல் நலம் இல்லாமல் படுத்திருந்த அப்பா தள்ளாடியபடியே எழுந்து வரவேற்பறைக்கு வந்தார். அவளது கைகளை பற்றி கொண்டவரின் கண்கள் குளமாகி இருந்தன. இல்லடா அபர்ணா, முதல் சம்பள பணத்தை நீயே தான் வச்சுக்கணும். இது உன்னோட உழைப்பு, உன்னோட வேர்வை. மங்களம் சொன்னதை நீ மனசுல வச்சுக்காதடா கண்ணா என்று கூறியவர் அவளது தலையை மென்மையாக தடவி தன் நடுங்கும் கரங்களால் ஆசீர்வதித்தார். என் தலையை அன்னைக்கே நிமிர்த்தினேன், இன்னைக்கு உன் சொந்த காலில் நின்னு காட்டிட்ட. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமை இருக்குடா என்று அப்பா தழுதழுத்த குரலில் கூறிய அந்த ஒரு வார்த்தை அபர்ணாவின் இத்தனை வருட ஒட்டுமொத்த வலியையும் ஏகத்தையும் நொடி பொழுதில் துடை தெரிந்தது. அம்மாவின் அன்பு கிடைக்காமல் போனாலும் தன் அப்பாவின் இந்த உண்மையான பாசமும் ஆசீர்வாதமும் மட்டுமே தனக்கு இனி வரும் காலங்களில் புதிய விடியலை நோக்கி பயணிக்க போதுமானதாக இருந்தது என்பதை அபர்ணா உணர்ந்து கொண்டாள். அபர்ணாவுக்கு 22 வயது நிறைவடைந்ததும் அவளுக்கு வரன் பார்க்கும் படலத்தை வீட்டில் தொடங்கினர். அப்பாவின் உடல்நிலை இன்னும் முழுமையாக குணமடையாததால் திருமண ஏற்பாடுகள் அனைத்தையும் மங்களமே முன்னின்று கவனித்தார். வரன் தேட தொடங்கிய முதல் நாளே மங்களம் தரகரிடம் அதிகமா வரதட்சணையோ நகையோ கேட்காத ரொம்ப சாதாரண இடமா பாருங்க, வசதியான இடமெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, பொண்ணு ஓரளவுக்கு சம்பாதிக்குது, அதுவே போதும்னு நினைக்கிற எளிமையான குடும்பமா இருந்தா சொல்லுங்க என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்.
பெரியவளின் திருமணத்தை எவ்வளவு எளிமையாகவும் சீக்கிரம் முடித்து அனுப்ப முடியுமோ அவ்வளவு சுலபமாக முடிக்க வேண்டும் என்பதே அவளது எண்ணமாக இருந்தது. அப்படி மங்களம் எதிர்பார்த்தபடியே தேடி வந்த ஒரு சாதாரண வரன்தான் ஆனந்த். ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்த்து வந்த அவன் மிகவும் அமைதியான நிதானமான குணமுடையவன். பொதுவாக பெண் பார்க்க வரும் ஆண்கள் பெண்ணின் அழகு, நிறம், சமையல் திறமை அல்லது வரதட்சணை ஆகியவற்றை மட்டுமே முதன்மையாக வைத்து எடை போடுவார்கள். ஆனால் ஆனந்த் மற்றவர்களைப் போல பெண்ணை ஒரு போக பொருளாகவோ வியாபார பொருளாகவோ பார்க்காமல் அவளது சுய மரியாதையையும் நற்குணத்தையும் மட்டுமே மதிப்பனாக தெரிந்தான். இரு வீட்டாரும் பேசி முடித்த பின்பு சடங்குகளின் ஒரு பகுதியாக அபர்ணாவும் ஆனந்தும் தனியாக பேசுவதற்காக தனி அறைக்கு அனுப்பப்பட்டனர். அத்தனை வருடங்களாக தன் சொந்த வீட்டிலேயே ஒடுக்கப்பட்டு தன் கருத்துக்களை சொல்ல அஞ்சி இருந்த அபர்ணா பயத்தோடும் தயக்கத்தோடும் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அறையில் நிலவிய மௌனத்தை கலைத்த ஆனந்த் அவளை மென்மையாக நோக்கி, உங்களை பத்தி சொல்லுங்க அபர்ணா, உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகும் வேலைக்கு போக ஆசை இருக்கா என்று மிகவும் நிதானமாக கேட்டான். ஆனந்தின் இந்த கேள்வி அபர்ணாவுக்குள் ஒரு சிறிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வேலைக்கு போய் குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டும் என்று அம்மா சொன்னதற்கு நடுவில் தன் விருப்பத்தை பற்றி ஒருவன் முதல் முறையாக கேட்கிறான் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அவள் சற்றே தயங்கி தன் குரலை தாழ்த்தி, எனக்கு வேலைக்கு போக ரொம்ப ஆசைதான் ஆனா என்று இழுத்தாள். அவளது தயக்கத்தை புரிந்து கொண்ட ஆனந்த் புன்னகையுடன் அவளது பேச்சை தொடர்ந்தான். ஆனா என்ன அபர்ணா, நீங்க கண்டிப்பா வேலைக்கு போகணும். உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்குன்னு. கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறதுக்காக ஒரு பெண் தன் சுய அடையாளத்தையும் இத்தனை கால கனவுகளையும் யாருக்காகவும் விட்டு தரக்கூடாது. உங்களுக்கு என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கோ அதை தொடர நான் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன் என்றான் உறுதியான குரலில். அம்மாவின் பாராமுகத்தாலும் பெரியவள் என்ற சுமையாலும் அத்துவான காட்டில் நின்று கொண்டிருந்த அபர்ணாவின் மனதில் ஆனந்தின் அந்த வார்த்தைகள் ஒரு புதிய விடியலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் விதைத்தன. தன்னை புரிந்து கொள்ளவும் தன் கனவுகளுக்கு மதிப்பு தரவும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கைக்குள் வருகிறான் என்பதை நினைத்து அவளது கண்கள் பனித்தன. இருவருக்கும் இடையேயான அந்த சிறு உரையாடலிலேயே மனங்கள் ஒத்துப்போக பெரியவர்களின் சம்மதத்துடன் அன்று மாலையே அபர்ணா ஆனந்த் திருமணம் உறுதியானது. இத்தனை கால இருண்ட வாழ்க்கைக்கு பிறகு அவளது வாழ்வில் வசந்தத்தின் முதல் புன்னகை அரும்ப தொடங்கியது. அபர்ணா மற்றும் ஆனந்தின் திருமண தேதிகள் குறிக்கப்பட்டு வீட்டில் திருமண வேலைகள் விறுவிறுப்பாக தொடங்கின. பத்திரிகை அளிப்பதிலிருந்து மண்டபம் பேசுவது வரை எல்லாவற்றிலும் ஒருவித அவசரம் தெரிந்தது. மூத்த மகளின் திருமணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடித்து அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடித்துவிட வேண்டும் என்பதில் அம்மா மங்களம் குறியாக இருந்தார். ஆனால் இவற்றுக்கு இடையில் தங்கை திவ்யா காட்டிய அன்பு அபர்ணாவின் மனதை நனைத்தது. திருமண புடவைகளும் உடைகளும் எடுப்பதற்காக ஜவுளி கடைக்கு சென்றிருந்த போது திவ்யா ஓடி ஓடி உடைகளை தேர்ந்தெடுத்தாள். கடைக்காரர் எடுத்து வைத்த பல வண்ண ஆடைகளுக்கு நடுவில் ஒரு அழகான அசல் சிவப்பு நிற லெஹங்காவை கையில் எடுத்து வந்து அபர்ணாவின் மேல் வைத்து பார்த்தாள். அக்கா, இந்த ரெட் கலர் லெஹங்கால நீ தேவதை மாதிரி இருப்பேக்கா, நீ முகூர்த்தத்துக்கு இதைதான் போட்டுக்கணும் ப்ளீஸ் என்று பிடிவாதமாக ஒற்றை காலில் நின்றாள். அம்மாவின் பாரபட்சமான வளர்ப்பு திவ்யாவின் குணத்தை மாற்றி இருக்கலாம். ஆனால் அவளுக்குள் அக்கா மேல் இருந்த பாசம் உண்மையானது என்பதில் அபர்ணாவுக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்கவில்லை. தங்கையின் அந்த அன்பான பிடிவாதத்தை ரசித்து அவளது விருப்பப்படியே அந்த சிவப்பு நிற லெஹங்காவை தேர்வு செய்தாள் அபர்ணா. திவ்யாவின் பாசம் ஒரு புறம் ஆறுதல் தந்தாலும் மங்களத்தின் நடத்தை அபர்ணாவை வழக்கம் போல காயப்படுத்த தவறவில்லை. மகளின் திருமண வேலைகளை செய்யும் போது ஒரு தாயின் முகத்தில் இருக்கும் அந்த பரவசமோ நெகிழ்ச்சியோ, தன் மகள் தன்னை விட்டு பிரிய போகிறாளே என்ற சிறு கவலையோ மங்களத்தின் முகத்தில் முனையளவும் இல்லை. ஏதோ செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்கும் ஒரு இயந்திரத்தை போலவே அவர் செயல்பட்டார். நாட்கள் அசுர வேகத்தில் நகர திருமண நாளும் வந்தது. பந்தல் நட்டு கெட்டிமேளம் முழங்க ஆனந்தின் கைகளால் அபர்ணாவின் கழுத்தில் மங்கள நான் பூட்டப்பட்டது. ஆனந்தின் கைகளை பற்றிய போது அபர்ணாவின் மனதில் ஒரு பெரும் நிம்மதி பிறந்தது. திருமணம் முடிந்து மருமகள் புகுந்த வீட்டிற்கு புறப்படும் விடைபெறும் காலம் வந்தது. அதுவரை தன் அழுகையை அடக்கி வைத்திருந்த அப்பா சுந்தரம் அபர்ணாவை தழுவி கொண்டதும் அப்படியே குழந்தையை போல கதறி அழுதுவிட்டார். என் செல்ல மகளே, எங்கேயோ போறேன்னு நினைக்காதடா, இந்த அப்பா உனக்காக எப்பவும் இருப்பேன், நல்லா
சந்தோஷமா இருடா கண்ணா என்று அவரது கண்ணீர் அபர்ணாவின் தோள்களை நனைத்தது. அப்பாவை தொடர்ந்து கனத்த இதயத்தோடு அம்மா மங்களத்தின் முன்னால் நின்று குனிந்து அவரது கால்களை தொட்டு ஆசி வாங்கினாள் அபர்ணா. அப்பாவை போல அம்மாவும் தன்னை ஒரு முறை இருக்க கட்டி இணைத்து அழமாட்டாரா? என்னை மன்னிச்சிடுடா என்று சொல்லாவிட்டாலும் தன் தலையையாவது மென்மையாக வருடி தர மாட்டாரா என்று அவளது ஏங்குற இதயம் கடைசி நொடி வரை எதிர்பார்த்தது. ஆனால் மங்களம் அவளது தலையில் கை வைத்து முகத்தில் எந்த உணர்ச்சியுமின்றி புகுந்த வீட்டுக்கு நல்ல பெயர் எடுத்துக்கொடு, அவங்க சொல்றபடி கேட்டு அடக்க ஒடுக்கமா நடந்துக்கோ என்ற வறண்ட அறிவுரையை மட்டுமே ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு விலகினார். அபர்ணாவின் கண்களில் இருந்து கடைசி துளி கண்ணீரும் கசிந்து மறைந்தது. இத்தனை ஆண்டு காலம் தான் ஏங்கிய அந்த தாய் அன்பு இனி ஒருபோதும் தனக்கு கிடைக்க போவதில்லை என்ற கசப்பான உண்மையை அவள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டாள். ஆனந்தின் கைகளை பிடித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே அடியெடுத்து வைத்த போது தான் பிறந்தது முதல் சுமந்து வந்த அத்தனை ஏமாற்றங்களையும் அழுகையையும் ஏக்கங்களையும் அந்த வீட்டின் வாசல் படியிலேயே அப்படியே உதறிவிட்டு ஒரு புதிய மனிதராக தன் புதிய வாழ்க்கையை நோக்கி புறப்பட்டாள் அபர்ணா. சொந்த வீட்டிலேயே தொடர்ந்து ஓரங்கட்டப்பட்டு அடுக்கடுக்கான சுமைகளை மட்டுமே சுமந்து பழகியிருந்த அபர்ணாவுக்குள் புகுந்த வீடு என்பது மற்றொரு புதிய நரகமாக மாறிவிடுமோ என்ற ஆழமான பயமும் நடுக்கமும் திருமணத்தின் தொடக்கத்தில் இருந்தது. ஆனால் அவள் ஆனந்தின் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த சில நாட்களிலேயே அந்த பயம் பனி போல உருக தொடங்கியது. அவளது மாமியாரும் மாமனாரும் அவளை மருமகளாக பார்க்காமல் தங்கள் வீட்டிற்கு தேடி வந்த சொந்த மகளாகவே அள்ளி கொண்டார்கள். ஒரு நாள் காலை பழக்க தோஷத்தில் அதிகாலையிலேயே எழுந்து சமையலறைக்குள் நுழைந்து பாத்திரங்களை உருட்ட தொடங்கினாள் அபர்ணா. சத்தம் கேட்டு ஓடி வந்த அவளது மாமியார் அவளது கைகளில் இருந்த கரண்டியை மென்மையாக பிடுங்கி ஒரு புறம் வைத்தார். என்னம்மா இது, நேத்து தான் ஆபீஸ்ல அவ்வளோ வேலை செஞ்சுட்டு லேட்டா வந்த, முகம் எல்லாம் அத்தனை சோர்வா இருக்கு, முதல்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுமா, சமையலை நான் பார்த்துக்கிறேன் என்று அவளது தோள்களை தட்டி அனுப்பி வைத்தார். தன் சொந்த தாய் வேலை எப்பவும் வரும், படிப்பு அப்புறம்தான் என்று சொன்ன சமையலறையையும் நீ டயர்டா இருக்க போய் ஓய்வெடு என்று புகுந்த வீட்டு தாய் சொல்லும் இந்த சமையலறையும் அவளுக்குள் பெரும் வியப்பை ஏற்படுத்தின. அடுத்த சில வாரங்களில் பருவநிலை மாற்றத்தால் அபர்ணாவுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. உடல் வலியால் அவளால் படுக்கையை விட்டு எழக்கூட முடியவில்லை. அப்போதும் வழக்கம் போல வேலை கெட்டு போய்விடுமே என்ற பதற்றத்துடன் எழ முயன்றவளை அவளது மாமியார் படுக்கையிலேயே அழுத்தி படுக்க வைத்தார். ஒரு அடி எடுத்து வச்சா அவ்வளவுதான், காய்ச்சல் குறையிற வரைக்கும் நீ இந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்று செல்லமாக கட்டளையிட்டார். அன்று இரவு ஆனந்த் அவளுக்கு பிடித்தமான கஞ்சியை தன் கைகளாலேயே ஊட்டிவிட்டு நெற்றியில் ஈர துணியை மாற்றி மாற்றி வைத்து பணிவிடை செய்தான். அவளது கால்களை மென்மையாக அமுக்கிவிட்டான். தன் கணவனின் அலாதியான அன்பையும் புகுந்த வீட்டார் காட்டிய தாய்மையையும் பார்த்த அபர்ணாவின் கண்கள் மளமளவென்று நனைந்தன. அவள் அறியாமல் தன் தாயை பற்றி நினைத்து பார்த்தாள். சொந்த தாயின் வீட்டில் உடம்பு சரியில்லை என்றாலும் வேலை செய்ய வேண்டி இருந்ததே. ஆனால் இந்த வீட்டில் தனக்கு கிடைக்கும் இந்த அலாதியான அன்பு எதனால் என்று அவளது மனம் ஏங்கியது. அன்புடனும் மதிப்புடனும் நடத்தப்படும் ஒரு இடத்தில் நாம் செய்யும் எந்த ஒரு பொறுப்பும் சுமையாக தெரிவதே இல்லை. மாறாக அது சுகமாக மாறுகிறது என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்து கொண்டாள். இதற்கிடையில் பிறந்த வீட்டில் தங்கை திவ்யாவின் திருமண ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தன. ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக பணிபுரியும் ராஜேஷ் என்ற வசதியான வரன் திவ்யாவுக்கு அமைந்திருந்தது. மங்களம் தன் ஆசை மகளுக்காக கடன்களை வாங்கியும் நகைகளை அள்ளி கொடுத்தும் அந்த திருமணத்தை ஊரே வியக்கும் வண்ணம் அத்தனை ஆடம்பரமாக நடத்தி காட்டினார். திருமணம் முடிந்த பின்பும் மங்களத்தின் பாராமுகம் மாறவில்லை. எப்பவாவது அபர்ணாவிடம் போனில் பேசும்போதெல்லாம் என் சின்ன பொண்ணு எவ்வளவு பெரிய வீட்டுல வாழறா தெரியுமா, அவ புருஷன் கார்ல தான் அவளை கூட்டிட்டு போறான், மாசம் அத்தனை ஆயிரம் சம்பளம் அவ கொடுத்து வச்சவ என்று திவ்யா வாழும் ஆடம்பர வாழ்க்கையையும் அவளது மாமியார் வீட்டின் வசதியை பற்றியும் மட்டுமே பெருமையாக பேசி கொண்டிருப்பார். அபர்ணாவின் சுக துக்கங்களையோ அவளது கணவனின் அன்பை பற்றியோ கேட்க அவருக்கு மனமும் இல்லை, நேரமும் இல்லை. ஆனால் இப்போது அபர்ணாவின் மனம் அந்த பாரபட்சமான பேச்சை கேட்டு பதறவில்லை, காயப்படவும் இல்லை. ஆடம்பரமான மாளிகையை விட
தன்னை ஒரு மனிதனாக மதித்து தன் கனவுகளுக்கு தோள் கொடுக்கும் கணவனும் மாமியார் குடும்பமும் அமைந்ததே தன் வாழ்வின் ஆக பெரிய சொத்து என்பதை அவள் புரிந்து வைத்திருந்தாள். எனவே அம்மாவின் அந்த பெருமை பேச்சுகளை அவள் ஒரு மெல்லிய புன்னகையோடு அப்படியே கடந்து போனாள். அவளது வாழ்வில் இப்போது உண்மையான அமைதியும் விடியலும் குடியேறியிருந்தது. அபர்ணாவின் தாய் மாமன் மகன் திருமணத்திற்காக ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு திருமண மண்டபத்தில் குடியேறியிருந்தது. தங்களின் நடுத்தர குடும்ப பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப ஆனந்தும் அபர்ணாவும் தங்களின் மாதாந்திர சேமிப்பிலிருந்து சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு மணமக்களுக்கு என ஒரு அழகான டின்னர் செட்டும் அதனுடன் ஒரு மங்களமான வெள்ளி நாணயத்தையும் மிகவும் ஆசையோடு வாங்கி சென்றனர். அன்பின் அடையாளமாக தாங்கள் கொடுக்கும் இந்த பரிசு மணமக்களை நிச்சயம் மகிழ்விக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் மண்டபத்திற்குள் நுழைந்தனர். ஆனால் அங்கும் அவர்களின் மகிழ்ச்சியை சிதைக்க மங்களம் காத்து கொண்டிருந்தார். மண்டபத்தின் வரவேற்பறையில் ஆனந்தையும் அபர்ணாவையும் கண்டதும் அவர்கள் கையில் இருந்த பரிசு பொருளை பார்த்த மங்களத்தின் முகம் அசிங்கமாக சுருங்கியது. உறவினர்கள் பலர் சுற்றிலும் நின்று கொண்டிருந்ததை கூட பொருட்படுத்தாமல், என்னது இது, இவ்வளவு சின்ன கிஃப்டா எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதை போய் எல்லார் முன்னாடியும் எப்படி மேடைக்கு கொண்டு போவீங்க என்று சத்தமாக கேட்டு அவர்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தினார். அதோடு நிறுத்தாமல் அங்கிருந்த உறவினர்களை திரும்பி பார்த்து, அங்க பாருங்க, என் சின்ன பொண்ணு திவ்யாவும் ராஜேஷும் எவ்வளவு பெரிய கிஃப்ட் வாங்கி இருக்காங்கன்னு. அத்தனை விலை உயர்ந்த பெரிய ஹோம் தியேட்டரையும் தங்க காசையும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தான் என் மானத்தை காப்பாத்துறாங்க. நீங்க என்னடானா இப்படி சின்ன பொருளை கொண்டு வந்து சொந்தக்காரங்க முன்னாடி என் மானத்தையே வாங்குறீங்க என்று எல்லார் முன்னிலையிலும் அவர்களை மிக கேவலமாக தாழ்த்தி பேசினார். அம்மாவின் இந்த தராசு பேச்சு அத்தனை மனிதர்களுக்கு மத்தியில் அபர்ணாவை தலை குனிய செய்தது. தன் உழைப்பிலும் அன்பிலும் வாங்கிய பரிசு பொருள் பணத்தின் மதிப்பை வைத்து இவ்வளவு கேவலமாக எடை போடப்படுவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது கண்கள் கலங்கி அழுகை முட்டி கொண்டு வந்தது. அப்போது அதுவரை அமைதியாக இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஆனந்த் சற்றும் நிதானம் இழக்காமல் மங்களத்தின் முன்னால் வந்து நின்றான். அவனது முகத்தில் கோபத்திற்கு பதிலாக ஒரு முதிர்ச்சியான அமைதி குடியேறியிருந்தது. மங்களத்தின் கண்களை நேராக பார்த்து, அம்மா, ஒருத்தருக்கு கொடுக்கிற பரிசு பொருளோட மதிப்பு அதை எவ்வளவு பெரிய தொகையில வாங்குறோங்கிறதுல இல்ல, நாம அவங்க மேல வச்சிருக்கிற உண்மையான அன்போடு கொடுப்பதுதான் முக்கியம். வெளியில பளபளக்கிற பேக்கிங் அல்ல. எங்களால முடிஞ்ச ஆக சிறந்த அன்பை நாங்க கொண்டு வந்திருக்கோம். அது மணமக்களுக்கு நிச்சயம் புரியும் என்று அத்தனை பேருக்கும் கேட்கும் வண்ணம் மிக தெளிவாகவும் நாகரிகமாகவும் கூறினான். ஆனந்தின் அந்த பதிலடிக்கு மேல் பேச முடியாமல் மங்களம் மௌனமாக அங்கிருந்து நகர்ந்தார். சுற்றிலும் நின்ற உறவினர்கள் ஆனந்தின் இந்த முதிர்ச்சியான பேச்சை கேட்டு வியந்து போயினர். அவமானத்தால் சுருங்கி போயிருந்த அபர்ணாவின் கைகளை ஆனந்த் மென்மையாக பற்றி கொண்டான். அவனது கைகளில் அந்த வெதுவெதுப்பும் அவனது வார்த்தைகளில் இருந்த அசாத்திய முதிர்ச்சியும் அபர்ணாவின் நெஞ்சில் விழுந்த அத்தனை காயங்களுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக அமைந்தது. தன் தாய் தன்னை எப்போதும் பணத்தை வைத்தும் திவ்யாவை வைத்தும் தராசில் எடை போட்டாலும் தனக்காக பாறை போல துணை நிற்கும் ஒரு கணவன் தன் வாழ்வில் இருக்கும்போது தனக்கு எந்த அவமானமும் ஒரு பொருட்டே அல்ல என்பதை அபர்ணா அன்று முழுமையாக உணர்ந்து கொண்டாள். கால சக்கரம் எப்போதும் ஒரே சீராக சுழல்வதில்லை. அது சிலரை உச்சிக்கு கொண்டு செல்வதும் சிலரை ஒரே நொடியில் பாதாளத்தில் தள்ளுவதும் விதியின் விசித்திரமான விளையாட்டு. ஆடம்பரமும் வசதியும் எப்போதும் நிரந்தரமானவை அல்ல என்பதை மங்களத்தின் குடும்பத்திற்கு உணர்த்தும் அந்த நாளும் வந்தது. ஒரு நாள் மாலை வழக்கத்திற்கு மாறாக அபர்ணாவின் மொபைல் போன் அடுக்கடுக்காக ஒலித்தது. எடுத்து பார்த்தபோது திரையில் அம்மா என்று பெயர் மின்னியது. இத்தனை வருடங்களில் மங்களம் அவளுக்கு தானாக தொலைபேசி அழைப்பு விடுத்ததே இல்லை. ஏதோ ஒரு தவிப்போடு அபர்ணா அழைப்பை ஏற்ற மறுமுனையில் அம்மாவின் குரல் அழுது கொண்டே கடுமையான பதற்றத்தோடு கேட்டது. அபர்ணா, பெரிய விபரீதம் ஆயிடுச்சுடி என்று மங்களம் விம்மி அழத் தொடங்கினார். ராஜேஷ் வேலை பார்த்து வந்த அந்த புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனத்தில் திடீரென ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி காரணமாக ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கியுள்ளனர். துரதிருஷ்டவசமாக அதில் ராஜேஷும் ஒருவன். திவ்யாவின் ஆடம்பர வாழ்க்கை அந்த ஒரே ஒரு அறிவிப்பில் சட்டென்று முடங்கி போனது. இதுவரை கணவனின் கை நிறைய வந்த சம்பளத்தை நம்பி அடுக்கடுக்கான கடன் தவணைகளில் சொகுசு கார், விலை உயர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள்
என வாங்கி குவித்திருந்த திவ்யாவின் குடும்பம் இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தது. அடுத்த மாதத்திற்கான வீட்டு வாடகை கொடுக்கவும், வங்கி கடன்களை அடைக்கவும், அன்றாட குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் கூட பணம் இல்லாமல் அவர்கள் தவித்தனர். இத்தனை காலமும் திவ்யாவின் வசதியை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்த மங்களம் இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் யாரிடம் போய் உதவி கேட்பது என்று தெரியாமல் நடுங்கி போனார். விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பழைய கசப்புகள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அபர்ணாவும் ஆனந்தும் நேராக திவ்யாவின் வீட்டுக்கு விரைந்தனர். எப்போதும் பளபளப்பாக இருக்கும் அந்த வீடு அன்று ஒரு சுடுகாட்டை போல வெறிச்சோடி போயிருந்தது. வரவேற்பறையில் தலையில் கை வைத்தபடி சோகமே உருவாய் மங்களம் அமர்ந்திருந்தார். திவ்யாவும் ராஜேஷும் அறையினுள் முடங்கி கிடந்தனர். வீட்டுக்குள் நுழைந்த அபர்ணாவையும் ஆனந்தையும் பார்த்ததும் மங்களத்தின் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தது. இத்தனை ஆண்டு காலம் தான் எல்லளவும் மதிக்காத, அற்பமாக கருதிய தன் மூத்த மகளும் அவளது சாதாரண கணவனும் தான் தங்களுக்கு முதலாக ஓடி வந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து அவரது நெஞ்சில் குற்ற உணர்ச்சி தலை தூக்கியது. சற்று நேரம் மௌனமாக இருந்தவர் தன் அத்தனை கர்வத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மிகுந்த தயக்கத்துடனும் நடுக்கத்துடனும் ஆனந்தின் அருகில் வந்தார். அவனது கைகளை பற்றி கொண்டு, ஆனந்த், என்னை மன்னிச்சிடுப்பா. என் சின்ன பொண்ணோட வாழ்க்கை இப்படி நடுத்தெருவுல நிற்கும்னு நான் கொஞ்சமும் நினைக்கல. உன் ஆபீஸ்லயோ இல்ல உனக்கு தெரிஞ்ச மற்ற நிறுவனங்கள்லயோ யாராவது பெரியவங்க இருந்தா ராஜேஷுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி தர முடியுமாப்பா? அவன் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை இல்லைனாலும் பரவாயில்லை. இப்போதைக்கு அவனுக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட என் பொண்ணு குடும்பம் பிழைச்சுக்கும்பா என்று தழுதழுத்த குரலில் கெஞ்சினார். அபர்ணா ஒரு கணம் மெய் சிலிர்த்து போய் நின்றாள். காலம் எவ்வளவு பெரிய தராசு! எந்த ராஜேஷின் பதவியையும் எந்த திவ்யாவின் ஆடம்பர வாழ்க்கையையும் உயர்த்தி பேசி தன்னை தாழ்த்தினாரோ, இன்று அதே ராஜேஷின் வாழ்வாதாரத்திற்காக, அதே திவ்யாவின் எதிர்காலத்திற்காக தன் அம்மா மங்களம் தன் கணவன் ஆனந்தின் முகத்தை பார்த்து அவனை மட்டுமே நம்பி கையேந்தி நிற்கிறார். தலைகீழாக மாறிய இந்த தலை விதியை எண்ணி அபர்ணா மௌனமாக விதியை வியந்தாள். மங்களத்தின் தவிப்பை கண்ட ஆனந்த் சற்றும் தாமதிக்காமல் தன் நண்பர்கள் மற்றும் தொழில்முறை வட்டாரத்தில் உடனடியாக பேசத் தொடங்கினான். ராஜேஷின் முந்தைய அனுபவங்களையும் திறமைகளையும் கணக்கில் கொண்டு தன் நண்பர் ஒருவரின் நிறுவனத்தில் காலியாக இருந்த ஒரு நல்ல உயர் பதவியை பெற்று தந்தான். ராஜேஷுக்கு மீண்டும் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிட்ட நற்செய்தி வந்தபோது இத்தனை நாட்களாக முடங்கி கிடந்த மங்களத்தின் குடும்பமே ஒரு பெரும் நிம்மதி பெருமூச்சு விட்டது. மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் தாங்க முடியாமல் மங்களம் அன்று மாலை எல்லோரையும் தன் சொந்த வீட்டுக்கு வரவழைத்திருந்தார். வாசலில் நுழைந்த ஆனந்தை ஓடி வந்து வரவேற்றவர் தட்டில் இருந்த இனிப்பை எடுத்து அவனுக்கு ஆசையோடு ஊட்டினார். அவனது முதிர்ச்சியையும் தாராள மனதையும் எண்ணி அவளது கண்கள் நன்றியால் குளிர்ந்திருந்தன. பின்னர் மெல்ல திரும்பி வீட்டின் ஒரு மூலையில் மௌனமாக நின்று கொண்டிருந்த அபர்ணாவின் அருகில் வந்தார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் மளமளவென்று கன்னங்களில் சரிந்தது. இத்தனை வருடங்களாக எந்த ஒரு மகளை தன் கைகளால் தொட்டு கூட ஒரு முறை அன்பாக பாராட்டவில்லையோ, அந்த மூத்த மகளின் பிஞ்சு கரங்களை இன்று தன் இரு கரங்களாலும் இறுக்கமாக பற்றி கொண்டார். அபர்ணா, என்னை மன்னிச்சிடுமா என்று மங்களத்தின் குரல் மண்டபமே அதிரும்படி தழுத்தழுத்தது. உன் வாழ்நாள் முழுக்க நீ பெரியவள், உனக்கு பொறுப்பு வேணும்னு சொல்லியே உன்னை தள்ளி வச்சேன். உன்னோட அத்தனை திறமைகளையும் ஏளனம் செஞ்சேன். வசதியா வாழ போற திவ்யா தான் எனக்கு எல்லாமும், அவதான் என் கர்வமும்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆனா எங்க குடும்பமே நடுத்தருவுல நின்னப்போ எந்த பகையும் மனசுல வச்சுக்காம நீயும் ஆனந்தும் தான் எங்களுக்கு முதல்ல ஓடி வந்து கை கொடுத்தீங்க. பிள்ளைகளோட மதிப்பு அவங்க வாங்குற சம்பளத்திலேயோ வாழ்ற ஆடம்பரத்திலேயோ இல்லை, அவங்க வளர்ற குணத்திலும் பெத்தவங்களுக்கு காட்டுற அன்பிலும் தான் இருக்குன்னு இந்த மங்களம் இன்னைக்கு பூரணமா புரிஞ்சுக்கிட்டேன்டா என் செல்ல மகளே என்று கூறி கதறி அழுதார். அம்மாவின் வாயிலிருந்து தன் பேரில் ததும்பி வழிந்த அந்த உண்மையான தாய் அன்பை கண்டதும் அபர்ணாவின் அத்தனை ஆண்டுகால ஏக்கம், வலி, தனிமை என அனைத்தும் ஒரு நொடியில் உருகி மறைந்தது. தன் வாழ்நாளில் முதல் முறையாக ஓடி சென்று தன் அம்மாவை இறுக கட்டியணைத்து கொண்டாள். தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அணைத்து அழுது தீர்த்த அந்த நொடியில் அபர்ணாவின் தலையணையை நனைத்த இத்தனை ஆண்டுகால மௌன பாரம் அவளது நெஞ்சை விட்டு முழுமையாக இறங்கியது. அப்போது திவ்யாவும் மெல்ல நடந்து வந்து அக்காவின் கைகளை பற்றி கொண்டாள். என்னை மன்னிச்சிடு அக்கா, அம்மாவின் செல்ல பிள்ளையா நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நீதான் எனக்கு உண்மையான அக்கான்னு நிரூபிச்சிட்ட என்று கலங்கினாள். சூழ்நிலை உணர்ச்சி வசப்பட்டு அழுது கொண்டே இருக்க
அங்கே நின்று கொண்டிருந்த ஆனந்த் தன் வழக்கமான புன்னகையோடு குறுக்கிட்டான். சரி சரி, எல்லாரும் இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? முதல்ல எல்லாரும் அழுகையை நிறுத்தினாதான் மங்களம் அம்மா கொடுத்த இந்த ஸ்வீட்டை நான் நிம்மதியா சாப்பிட முடியும் என்று தன் முதிர்ச்சியான நகைச்சுவையால் அங்கிருந்த இறுக்கமான சூழலை அப்படியே மகிழ்ச்சியாக மாற்றினான். எல்லோர் முகத்திலும் கண்ணீருக்கு நடுவே புன்னகை அரும்பியது. இத்தனை ஆண்டு காலம் வீட்டின் ஒரு மூலையில் தூசியோடு கிடந்த அந்த ஓவிய போட்டி கோப்பையை போல யாரிடமும் தன் நியாயத்திற்காக வாதாடாமல் மௌனமாய் இருந்த அபர்ணாவின் தூய்மையான அன்பிற்கும் பொறுமைக்கும் அன்று அந்த தாய் மடியில் ஆக சிறந்த அங்கீகாரம் கிடைத்தது. பணி விலகி அவளது வாழ்வில் என்றும் நிலைத்திருக்கும் ஒரு புதிய விடியல் முழுமையாக பிறந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.